வணக்கம். சுவாமியே சரணமையப்பா. இன்றைக்கு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாலை இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். மாலை அணிவது ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் விரதம் கடைபிடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. நினச்ச காரியம் உங்களுக்கு கைகூடும். விரதம் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள்: சபரிமலை செல்ல விரும்புபவர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளோ அல்லது 19ஆம் தேதிக்குள்ள ஒரு நாளில் மாலை அணிய வேண்டும். கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை அணிந்தால் நாள் பார்க்க வேண்டாம். அதற்கு பின் அணிபவர்கள் நல்ல நாள் பார்த்து மாலை அணிய வேண்டும். எப்படி இருந்தாலும் குறைந்தது 41 நாட்களாவது விரதம் இருக்க வேண்டும். மாலை துளசி மணி 108 கொண்டதாகவோ உத்திராட்சை மணி 54 கொண்டதாகவோ வாங்கி அதில் ஐயப்பன் திருவுருவம் பதித்த டாலர் ஒன்றை இணைத்து அணிய வேண்டும். தாய் தந்தையின் நல்லாசியுடன் குருசாமி ஒருவரின் கையால் ஆலயத்தில் பூஜை செய்து மாலை அணிய வேண்டும். குருசாமி கிடைக்காவிட்டால் கோயில் சென்று கடவுள் பாதத்தில் மாலையை வைத்து அர்ச்சகரிடம் தட்சணை கொடுத்து அர்ச்சனை செய்து ஐயப்பனையே குருவாக நினைத்து மாலையை தரிசித்து கொள்ளலாம். இது எதுவுமே முடியாவிட்டால் கடவுளின் பிரதிநிதியான தமது தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவர்களது கையால் மாலையை அணிந்து கொள்ளலாம். காலையில் சூரிய உதயத்துக்கு முன்பும் மாலையிலும் குளிர்ந்த நீரில் நீராடி கோவில்களிலோ வீடுகளிலோ ஐயப்பனை மனதார நினைத்து சரணங்கள் கூறி வணங்க வேண்டும். கருப்பு, நீலம், காவி, பச்சை நிற வேட்டி சட்டையை அணிய வேண்டும். பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்: மாலையை எக்காரணம் கொண்டும் கழட்டக்கூடாது. ஏதாவது ஒரு காரணத்தால் மாலையை கழட்ட நேர்ந்தால் அந்த ஆண்டு சபரிமலை செல்லக்கூடாது. பெண்களின் சடங்கு வைபத்துக்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ செல்லக்கூடாது. மது, மாமிசம், புகைப்பிடித்தல் விட்டுவிட வேண்டும். மாலை அணிந்த பக்தர்களின் வீட்டில் சாப்பிடலாம். மற்றவர்கள் வீட்டில் பால், பழம் மட்டுமே சாப்பிட வேண்டும். வீட்டு பெண்களுக்கு மாலை அணிந்த காலத்தில் மாதவிடாய் ஏற்பட்டால் 7 நாட்கள் கழித்த பின்னர் தான் அவர்கள் சமைத்த உணவை சாப்பிட வேண்டும். காலணிகள் பயன்படுத்தக்கூடாது. கன்னிசாமிகள் தங்களின் வசதிக்கேற்ப வீடுகளில் பூஜைகள் நடத்தி ஐயப்பன்மார்களும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்விக்கலாம். எதிர்ப்படும் ஐயப்ப பக்தர்களை ஐயப்பனாகவும் பெண்களை மாளிகைபுரத்து அம்பிகையாகவும் கருதி பழக வேண்டும். மற்றவர்களிடம் பேசும்போது சுவாமி சரணம் என தொடங்கி விடைபெறும் பொழுதும் சுவாமியே சரணம் என கூறி விடைபெற வேண்டும். இருமுடி கட்டு பூஜையை வீட்டிலோ குருசாமி இடத்திலோ கோவில்களிலோ வைத்து நடத்த வேண்டும். சபரிமலை பயணம் புறப்படுகையில் யாரிடமும் போய் வருகிறேன் என கூறக்கூடாது. பம்பை நதியில் நீராடும் பொழுது மறைந்த தமது முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கும் ஈமக்கடன்களை செய்து நீராட வேண்டும். யாத்திரை முடிந்து வீடு திரும்பிய பின் ஐயப்பனின் அருளால் பிரசாதத்தை கட்டினை தலையில் ஏந்தியபடியே வீட்டு வாயில் படியில் விடலை தேங்காய் அடித்து வீட்டினுள் நுழைய வேண்டும். வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்து கட்டினை பிரித்து பிரசாதங்களை விநியோகம் செய்ய வேண்டும். யாத்திரை இனிய முறையில் நிறைவுற்ற பின் குருநாதர் அல்லது தாயார் மூலம் மாலை கழற்றும் போது மந்திரத்தை கூறி மாலையை கழற்றி சந்தனத்தில் நனைத்து ஐயப்பன் திருவுருவ படத்திற்கு முன்னால் வைத்து தீபாராதனை காட்டி விரதம் முடிக்க வேண்டும். வணக்கம் அன்பர்களே. இதில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று நிறைய விஷயங்களை நான் இதில் பதிவிட்டிருக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.